Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டிஃபரண்டான ஒரு டேஸ்டான பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 200 கிராம் அளவு பன்னீரை ஒரு பவுல்ல சேர்த்து வச்சிருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். நம்ம மற்றது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நல்லா ஃப்ரைட் ஆனியன் மாதிரி கிடைக்கணும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வந்திருக்கணும். இந்த எண்ணெய் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு இந்த வெங்காயத்தை மட்டும் அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறமா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் வச்சுக்கலாம். பேலன்ஸ் எல்லாமே எடுத்துருங்க. எண்ணெயிலேயே 2 சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மணம் எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே லைட்டாக பல்ஸில் விட்டு வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அந்த ஃப்ரைடு ஆனியன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்ததுனா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பன்னீர்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு அளவாகவே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பன்னீர் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா ஈவனாக வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பன்னீர் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த பன்னீரை அந்த எண்ணெயோடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிரேவியில் சேர்த்துக்கலாம். கிரேவி பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரையும் சேர்த்துக்கோங்க. ஆயிலோடவே சேர்த்துக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு அந்த கிரேவியோட கலர் ரொம்ப நல்லா பிரைட் ரெட் கலரில் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே தூக்கலாக கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு சர்க்கரை வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி, சப்பாத்தி, புலாவ் எல்லா வகையான வெரைட்டி ரைஸஸ் கூடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.